இப்ப குடவாழை நெல் ரகங்கள் எடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இயல்பா குடவாழை அப்படின்னு சொல்றோம். பனங்காட்டு குடவாழை, வால் குடவாழை, பால் குடவாழை, சிவப்பு குடவாழை அப்படின்னு சொல்லி குடவாழை ரகங்கள்லயே அதிகமான எண்ணிக்கைகள் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். பாலை அப்படின்னு சொல்றோம். செம்பாலை, பூம்பாலை, பூம்பாலை அப்படின்னு சொல்லி பாலையினுடைய ரகங்களை நம்ம பிரிக்கிறோம். அதுக்கடுத்து பறவைகளுடைய பெயர்களை பார்த்தீங்கன்னா குருவிக்கார், சிவப்பு குருவிக்கார், வெள்ளை குருவிக்கார், கருடன் சம்பா அப்படின்னு சொல்லி, காடை கழுத்தான் அப்படின்னு சொல்லி அதனுடைய பெயரிடல் நம்ம பண்றோம். இதெல்லாம் எதன் அடிப்படையாக இந்த பெயரிடல் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மரபு பண்பை அடிப்படையாக கொண்டு அவங்க பெயர் வைக்கிறாங்க. அதனுடைய ஹல் கலர், அதனுடைய உமையினுடைய நிறத்தை பாத்தீங்கன்னா எல்லாமே வேறுபாடுடையதா இருக்கும். குறைந்தபட்சம் ஒவ்வொரு விவசாயியும் 10 மரபு பண்புகளுடைய அடிப்படையாக ஒவ்வொரு நெல் ரகங்களையும் நம்ம தேர்வு செய்யறது மிக முக்கியம். போட்டோ சென்சேஷன் முக்கியம், அதே மாதிரி மரபு பண்பை அடிப்படையாக கொண்டு விதை தேர்வு மிக முக்கியம். அதனுடைய உமையினுடைய நிறம், அதற்கடுத்து அது அரிசியினுடைய நிறம். உமையினுடைய நிறத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 வகையான நிறங்கள் உண்டு. அரிசியினுடைய நிறத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11-12 வகையான நிறங்கள் உண்டு. மிக மிக நுட்பமாக அதனுடைய வேறுபாடை நம்ம கணிக்கணும்.